ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, iPhone 7 மாடல் எப்படி 3uTools மூலம் ஃப்ளாஷ் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா iPhone 6 மாடல் நம்ம ஃப்ளாஷ் பண்ணி வீடியோ போட்டிருப்போம். சார் சேம் தானே சார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து ரெக்கவரி மோடுக்கு பட்டன் வைஸ் நம்மளுக்கு மாறும். ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்து நம்ம என்ன பண்ணணும்னா ரெக்கவரி மோடில் போடணும். ஸோ இப்போ நான் மொபைலை வந்து நான் ரெக்கவரி மோடில் கனெக்ட் பண்ணுறேன் iPhone 7 மாடலை. ஸோ காமனாக பார்த்தீங்க அப்படின்னா iPhone 6க்கு ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணால் ரெக்கவரி மோடில் கனெக்ட் ஆயிரும். iPhone 7க்கு நம்மளோட வால்யூம் டவுன் பட்டனையும் அதாவது சைடு பட்டன் அதாவது நம்மளோட பவர் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ரெக்கவரி மோடில் கனெக்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா OS ஃபைல் ஆல்ரெடி அதை சொல்லியிருக்கேன். நம்மளோட 3uToolsலேயே என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ஃப்ளாஷ்ன்றதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். ஸோ சேமஸ் அதே நான் என்ன சொன்னால் 6, 7, 8 ஸோ இருக்கக்கூடிய எக்ஸு 11, 12 எல்லா மாடலும் காமன் தான். பட் என்ன விஷயம் அப்படின்னா அந்த ரெக்கவரி மோடை கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். DFI மோடில் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் நம்மளுக்கு விஷயங்கள் தெரியும். ஸோ தெரிஞ்சிச்சுன்னா நம்ம தாராளமாக என்ன பண்ணலாம், 3uTools சூப்பராக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்மளுக்கு OS ஃபைல் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ளாஷிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஃபோன் டர்ன் ஆன் ஆகும். எனக்கு என்ன ஆகுது, அதே மாதிரி நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ கனெக்ட் ஆனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட என்ன வெர்ஷன் என்ன டீட்டெயில்ஸ்னு அதிலேயே நம்ம பார்த்துக்கலாம். ஆக்டிவேட் ஆகிருக்கா, ஜில் பிரேக் ஆயிருக்குன்னு. இது போக நம்மளோட ஐஃபோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணது, பேட்டரி சேஞ்ச் பண்ணாலும் சரி, ஏன்னா நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டால் எப்படி கண்டுபிடிக்குன்னு தெரியாது. ஸோ இந்த 3uTools மூலமும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரி ரிப்போர்ட்டை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் பெல் பண்ணி சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.